சரி, வணக்கம். என்ன? சரி சரி சரி, கவலைப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. எனக்கே உங்களை பார்க்க கவலையா இருக்குது உண்மையா. நாங்கள் எப்பவுமே வரைக்கல சோடியா தான் பார்க்குறோம் நாங்கள் உங்களை. எனக்கு தெரியும் நடந்த நிலைமை. இருந்தாலும் இன்றைக்கு எந்த நாள்லையுமே உங்களை சந்தோஷப்படுத்தாம இருக்க விடமாட்டோம்னு சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல நாள்ல நான் யாரு என்னென்னலாம் கேட்டெல்லாம் கஷ்டப்படுத்த விரும்பல. சரி, இந்த அழுகையை டக்குன்னு நிப்பாட்டுவோம் இருக்கா. இது உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் இல்லை, அப்பா இல்லை, ஆனா அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு சாமான் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்து விட்டுருக்குறேன். சரியா? அப்பாவுக்கு என்னென்ன விருப்பமோ அதை அம்மாக்கு செய்ய வேணுமென்று சொல்லி ஆசையா கொடுத்துருக்குறாங்க. பாப்போமா? ஓபன் பண்ணுங்க. கவலைப்பட வேணாம், அழாதீங்க அழாதீங்க. உங்களை எப்பவுமே நாங்க சிரிச்ச முகத்தோட மட்டும்தான் பார்த்தனாங்க. இப்படி பார்க்க அம்மா உண்மையா சத்தியமா கவலையா இருக்குது. என்னன்னு சொல்றது, கடவுளுக்கு கடவுளுக்கு பக்கத்துலதான் அப்பா இருக்கிறார், வேற ஒண்ணுமே. கண்டிப்பா இந்த இடத்துல உங்களோட கூடவே நிப்பாரு. இந்த இடத்துல அவர் தூரம் இல்லை, இங்கதான் இருந்து இப்ப பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருப்பார், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன மாதிரி என்ன சொல்லி ஆறுதல் சொல்றேன்டே தெரியல. சரி, இன்னைக்கு அம்மாக்கு அந்நியர் தின வாழ்த்துக்கள் சொல்லி அம்மாக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கிறாங்க. என்னன்னு பாருங்க முதல்ல. திறவுங்க. அது வந்திருக்கிற. சரி, அம்மாக்காக வீட்டுக்கு அப்பா ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு ஆளுக்கு அப்பாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தினாங்க. அதால அம்மாட்ட கொண்டு போய் ஒரு பொம்பளை பிள்ளை கொடுங்கன்னு சொல்லி அப்பா வளர்க்க அந்த ஆம்பளை பிள்ளைக்கு சோடியா இவ கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்குறாங்க. சரி, அவ மட்டும் இல்லை, நான் அந்த கையில காண நேரமா இவைய வச்சிருக்கிறேன். மூச்சடங்கி போயிடும். பிறகு இதுக்குள்ள 2 ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அனுப்பி இருக்கிறேன். சரி, கூடு வரட்டுக்கும் 2 ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அப்பா வளர்த்தவர், அப்பாட அந்த கூடு வறுமையா இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி திருப்ப அனுப்பி இருக்கணும். அதை விட அம்மாக்கு இன்றைக்கு அன்னையர் தின வாழ்த்து சொல்லுங்க, அம்மாவை எப்பவுமே கவலைப்படாம இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி, நாங்கள் எப்பவுமே உங்களோட கூட இருப்போம்னு சொல்லி. நான் யாரெண்டெல்லாம் சொல்லவே தேவையில்லை. உங்களோட என்னன்னு சொல்ற அன்பு மகள், அப்பாட செல்ல பிள்ளை என்ன புவிதாக்காவும் சசி அண்ணாவும் பிள்ளைகளும் சேர்ந்து உங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு முண்டை கொடுத்துருக்குறாங்க. 5 பேருக்கும் பிரியாணியும் கேஎஃப்சி சிக்கனும் அனுப்பி இருக்கிறாங்க, வச்சிருக்கிறோம். சாப்பிடுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. சரி, சோடியா இன்னைக்கு வேண்டி கொண்டு வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கணும். இதை விட இன்னும் கொஞ்சம் பரிசும் இருக்குது. அம்மாக்காக ஆசையா அனுப்பி விட்டுருக்குறா புவிதாக்கா. பார்த்து அம்மா என்ன கேட்குறான்றதை விட அப்பா இருக்கைக்குள்ள என்னென்ன ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் அம்மாட்ட கொடுக்கணும், அம்மா அப்பா பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருப்பான்னு சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறா. சரி, இன்றைக்கு அந்நேர தினம் தெரியும் உங்களுக்கு. என்னன்னு சொல்றது, அன்பா அவ்வளவு அம்மா அப்பாவை விரும்பி ஆசையா பாக்குற பிள்ளைகளை பெற்றிருக்கிறீங்க. எல்லாருக்கும் இப்படி எல்லாமே செய்ய மாட்டாங்க, இவ்வளவு செய்ய மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் இப்ப 3-4 வருஷமா தொடர்ச்சியா வாரம் போறோம். எப்பவுமே அப்பாவுக்கும் உங்களுக்கும் திரும்ப திரும்ப வந்து போறாங்க. இவ்வளவு அன்பா அந்த என்னன்னு சொல்றது, காசு பணம் அது இதண்டு எதை பற்றியுமே யோசிக்காம அம்மா அப்பாவை எந்தெந்த வகையில சந்தோஷப்படுத்தணுமோ அந்தந்த வகையில எல்லாம் சந்தோஷப்படுத்தணும் என்று நினைக்கிற பிள்ளைகளை பெற்றிருக்கிறீங்க. உண்மையா ஒரு பெருமையோட இருக்க வேண்டிய அம்மா மட்டுமில்ல, அம்மா அப்பா. நான் எனக்கு உங்களை இன்றைக்கு அந்நேர தினம் உங்களை தனியா பிரிச்சு பார்க்க எனக்கு அது இதா இல்லை.
அம்மா ரெண்டு பேரையுமே தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா தான் நம்ம பார்க்குறா. இந்த இடத்துல அப்பாவையும் நான் வாழ்த்துறேன். என்னன்னா நல்ல பிள்ளைகளை பெத்தெடுத்துருக்குறீங்க ரெண்டு பேரும். நான் வேண்டிக்கு உங்களுக்கு அவ்வளவு செய்யணும். நீங்கள் உண்மையாக இதில் அப்பா இல்லைன்றது மட்டும்தான் கவலையே தவிர மட்டும்படி நீங்கள் உங்களோட கண்ணீர் வந்து சரியான பெருமதி மிக்கது. அதை விடாது எங்கள் வழியில். ஏன்னா அப்பா கூடவே இருந்து பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னு சொன்னால் அவரும் பார்த்து நான் இல்லைன்னு நெடுக கவலைப்பட்டுட்டே இருக்கிறான்னு கவலைப்படுவார். நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு சரி நாங்கள் இப்போ சந்தோஷமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பரிசு இருக்குது எடுத்துகிட்டு வரோம். சரியா? சரி. சரி, இன்றைக்கு நீங்கள் அன்னைய தினத்தில் இந்த கேக் வெட்டணும்னு சொல்லி இது உங்களோட மகளின் மருமகன் பேர பிள்ளைகளின் ஆசை. எங்களோட அம்மா மட்டும் இல்லை அம்மம்மாவையும் நாங்கள் கௌரவப்படுத்தணும் இந்த நாள்லன்னு சொல்லி உங்களோட பேர பிள்ளைகளும் மருமகனும் உங்களை மாமியா இல்லை அம்மாவா நினைச்சு அவரும் சேர்ந்து தான் கதைச்சார். ஒவ்வொன்றும் இப்படி செய்யுங்கோ அப்படி செய்யுங்கன்னு இந்த உங்களுக்காக 2 ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னடா அதெல்லாம் உங்களோட மருமகனும் பார்த்து தான் இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும்னு சொல்லி செஞ்சாங்க. அதில் உங்களில் இருந்த அன்பு தான் விளங்கிச்சுது. இப்போ ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி உங்களுக்காக ஒரு கேக் கொண்டு அனுப்பி விட்டுருக்கிறோம். நாங்கள் இப்போ அதை சந்தோஷமாக வெட்டுவோம். சரியா? ஒரு பரிசல்ல கொடுக்குறோம். அந்த கேக் இருக்கிறதுக்கு நாங்கள் வெட்டுவோம். அதுக்கு முதல் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட மகளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பரிசாக இருக்குது. பார்த்து செஞ்சுருக்குறாங்க. பார்க்க நான் அப்பாவோட இப்படி இருக்கிற மாதிரி ஒரு படம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கைகளால வரைஞ்செடுத்த படம், டிஜிட்டல் ஆர்ட்ல வரைஞ்செடுத்த படம் இது. இப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கிறா. இது மட்டும் இல்லை, இன்னொன்று உங்களுக்கு அது பெரிய ஒரு படமா இருக்குது. நான் இதுல காட்டிடுறேன் உங்களுக்கு. நீங்க ஒரு கையில பிடிங்க. அப்பா அம்மா தங்களோட குடும்ப படத்தோட சேர்ந்து வரைஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்து உங்களோட மருமகனும் பார்த்து கதைச்சு அப்பாவை எல்லாம் வடிவா வரைஞ்சு எடுத்து உங்களையும் அழகாக்கி வரைஞ்சு எடுத்து உங்களுக்காக இந்த படம் வந்து எப்பவுமே வீட்டுல இருக்கணும். என்ன பொறுத்த மட்டும் புவிதாக்கான மனசுலயும் அப்பா இல்லைன்னு இல்லை, இந்த பக்கத்துல இருக்கிறார். அப்பா இருக்கிறார். அப்பா விடவே இல்லை, ஒரு படத்துலயும் விடவே இல்லை. அப்பான்னு சொல்லி அப்பாட செல்ல பிள்ளை இன்னைக்கு அம்மாக்காக பரிசுகளை கொடுத்துருக்குறா. சரி, சந்தோஷமா? இப்ப கேட்க வச்சுவாங்க. சரி, வித்தியாசமா உங்களுக்கு அன்பாக பரிசு அனுப்பணும்னு சொல்லி ஹாப்பி மதர்ஸ் டே, அன்னையர் தின வாழ்த்துக்கள். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சது எங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் தான். இன்றைக்கு அன்னையர்களை கொண்டாடுற நாள்ல அம்மாவை நான் கௌரவிக்கணும், அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அம்மாவுக்கு மட்டும் இல்லை இந்த சாப்பாடு பரிசெல்லாம் அம்மாக்கும் அப்பம்மாக்கும் சேர்த்து வந்திருக்குது. கிட்டத்தட்ட எல்லா அந்நியர்களையும் கொண்டாடுறதுனால உங்களோட மகளும் மருமகனும் பேர பிள்ளைகளும் கொண்டாடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு அனுப்பி இருக்கிறா. தனக்கு பிடிச்சதெல்லாம் அனுப்பி போட்டு இந்த காசையும் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறா. மற்றது இங்க வந்து ஒரு பொம்பளை பிள்ளையராலும் ஒரு ஆம்பளை பிள்ளையராலும் நிப்பினோம். உங்களுக்கு இதுல ஒரு 10,000 கொடுத்துருக்குறாங்க. இது அம்மாட்ட கொடுக்குறேன், அந்த ஆம்பளை பிள்ளைகிட்ட கொடுக்கட்டாமன்னு சொல்லி சொல்லுவா. இன்னொரு 10,000 அனுப்பி இருக்கிறேன். அம்மாவை வந்து தங்களோட அம்மா மாதிரி வீட்டுல இருந்து பாக்குறது அவங்கதான் பிள்ளைகள் மாதிரி பாக்குறாங்க. அவங்களுக்கும் செய்யணும்னு செஞ்சிருக்கிறா. சரி, என்ன சொல்ல போறீங்க மகளுக்கு? ஏதாவது நீங்க சொன்னீங்கண்டாத்தான், ஏன்னா அவையும் சூற இருக்கிறது. நீங்க சந்தோஷமா இருக்கணும், தனியா இருக்கிற நீங்கன்னு சொல்லி அதை யோசிச்சு அங்க வேலை செய்ய அதை ஒரு பெரிய ஒரு இழப்பு ஒன்று நடந்திருக்குது. அதை விட நீங்க இப்படியே கவலைப்பட்டு கொண்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவையாலையும் அங்க நிம்மதியா இருக்கலாது. என்ன? சரி, ஏதாவது சொல்ல போறீங்களா மகளுக்கும் மருமகனுக்கும்?
எல்லாமே அப்பா தான். எல்லாமே அப்பாவா இருக்கிற இடத்துல இருந்து இன்றைக்கு உங்களோட மகள், இனிமேல் உங்களோட மகள் அப்பாவா இருந்து உங்களை பக்கத்துல இருந்து பார்த்து கொள்ளுவா. யோசிக்காதீங்க. அப்பாட பிள்ளை, அப்பாட செல்ல பிள்ளை, அப்பா என்னென்ன உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் உங்களோட மகள் இருந்து செய்வா. சரியா? சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஒரு கவிதை ஒன்று வாசிக்க சொன்னவன். அதையும் நான் அந்த மனசுல இருந்து உண்மையா தானே தனக்கு எழுத தெரியாதுதான், இருந்தாலும் நான் எழுதி அனுப்புறேன்னு அனுப்பி இருக்கிறேன். நான் வாழவே விரும்பவில்லை, என் உயிரை எடுத்து விடு என்று இறைவனிடம் வேண்டினேன். அதற்கு இறைவனே, உன் அப்பா தன் உயிரை மம்மியிடம் விட்டு சென்று விட்டார் என்றார். நல்ல தாய் எல்லோருக்கும் கிடைக்கும், நல்ல மனைவி கடைசி மூச்சு வரை கிடைப்பது பொக்கிஷம். அப்பாவின் கடைசி வரை மந்திரமும் மம்மி. தாயே, என் கடைசி மூச்சு உள்ளவரை என் வயிற்றில் சுமந்த தாயும் நீயே. என் அப்பாவை நெஞ்சில் சுமந்த உங்கள் நாள் என் கடைசி மூச்சு வரை, உங்களை நான் என் கடைசி மூச்சு வரை சுமப்பேன் அம்மா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கவிதை மூலமா உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன். சரியா? என்னோட அப்பாவை நெஞ்சில சுமந்த அம்மாவை நான் எப்பவுமே கடைசி மூச்சு வரை சுமப்பேன்னு சொல்லி தானே பொறுப்பெடுத்திருக்கிறா. அப்பாட இடத்தை இன்றைக்கு பிடிச்சிருக்கிறா. சரியா? அவலைப்படாதீங்க. உங்களோட மகள் அப்பாட ரூபத்துல இருந்து உங்களை பார்த்து கொண்டே இருப்பா. எப்பவுமே பாப்பா. சந்தோஷமா இருங்கோ, வடிவா சாப்பிடுங்க, உடம்ப பாருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா தான் இந்த வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல ஆத்மாவா இருந்து அப்பா உங்களை பார்த்து சந்தோஷப்படும். ஏதாவது சொல்ல போறீங்களா மகளுக்கு? நல்லா இருந்தா நல்லா இருப்பாங்க கண்டிப்பா. அவரோட இருப்பார். எல்லாருக்கும் யோசிக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி அப்பா எல்லா இடமும் இந்த இடத்துல இருந்து உங்களை எல்லாரையுமே ஆசீர்வதிச்சுட்டு இருப்பார். உங்களை மட்டும் இல்ல, புவிதாக்கா குடும்பம், மகன் குடும்பம் எல்லாரையுமே அவர் தானே கையை பிடிச்சு வழி நடத்துவாரு. சரியா? சரி, நன்றி. எங்களுக்கு உண்மையிலேயே கவலையா இருக்கு. புவிதாக்கா சார்பாக அந்நியர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுறோம். எங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தையும் இல்லை, எதை பற்றியும் யோசிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு வயசும் இல்லை. அது அவையவைக்கு தான் அந்த வழி தெரியும். ஆனா மனசை திடமாக்கி நீங்க தான் எல்லாரும் பார்த்து கொள்ளணும் அவங்களன்னு சொல்லிக்கொள்றோம். அந்த தங்கச்சி தம்பியாக்கள் பார்த்து கொள்ளுங்க, அம்மாவை ஆறுதலா வச்சுக்கொள்ளுங்க. என்ன இருந்தாலும் அப்பா மாதிரி வராது, இருந்தாலும் அவருக்கு நீங்க துணையா இருக்கும். சரியா? நன்றி. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் குடிக்கும் புள்ள முகம் பார்த்தே பசி மறப்பா. இளவட்டம் ஆன பின்னும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா. உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. பிஞ்சி விரல் நகங்கடிப்பா, பிள்ளையச்சு சோறு தின்பா. பல்லு முளைக்க நெல்லு முனைய மெல்ல மெல்லதான் கீறிடுவா. பல்லு முளைக்க நெல்லு முனைய மெல்ல மெல்லதான் கீறிடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்ன தேடி இங்கே வந்தாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா.